உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரை அதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் எப்படி வந்து கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள் போட்டு தூவிக்கோங்க. கொஞ்சம் வந்து சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா தான் ருசியே கொடுக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஈவனாக விரைவிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் விரைவிக்கிங்க. எந்த ஆயிலாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் கலந்து விட்டுட்டு நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது ஸ்வீட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லெமன் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஏர் ஃப்ரையரில் உள்ளே வந்து ஆயில் ஃபஸ்ட்டு தடவிக்கணும். நான் ஒரு இப்படி ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இதை போடணும். இதை போட்டுட்டு நீங்கள் உள்ளே வச்சிடலாம். எல்லாமே ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுறது எல்லாமே வந்து 180 டிகிரியில் வந்து 15 மினிட்ஸ் இதுக்கு சரியாக வரும். நம்ம எந்த உள்ளே இப்போ வந்து காய்கறிகள் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 180 செட் பண்ணிக்கின்னு இந்த வந்து நிமிஷத்தை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு 15 மினிட்ஸ் போடும், 15 நிமிஷம் போதும். ஸோ நான் 15 மினிட்ஸ் செட் பண்ணி உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சுட்டு நீங்கள் இடையில ஒரு தடவை திறந்து பார்த்தா கூட ஓகே தான். இது மேலே அப்படியே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படியே மேலே ஸ்ப்ரே பண்ணிடலாம். உள்ளே வச்சிட வேண்டியதான். நான் வந்து 180ல் செட் பண்ணி 15 மினிட்ஸ் இதை வச்சுருக்கேன். நான் இடையிலலாம் நான் பார்க்கல, ஏன்னா அது கரெக்டாக வரும். ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட் கார்ன் சாப்பிடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். சரி, கார்ன்ஃப்ளவர் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை ஒரு மசாலா மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோன்னு தான். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வந்து உள்ளே இருக்கிற அந்த ட்ரேயை நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்து அப்படியே நம்ம இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பொடியாக நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கோங்க. கேரட்டை கூட நீங்கள் தூவிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமாக நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு. நம்ம வந்து இயற்கையாகவே ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம அதை சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏர் ஃப்ரையில் நான் பண்ணுறது இனிமேட்டு உங்களுக்கு அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டு விட்றேன். இப்போ தானே வாங்கினேன், அதனால் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன்.